அனைவருக்கும் வணக்கம். மே 1 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சித்திரகுப்தன் அவதரித்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தாங்க. இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு போட்டு கரெக்டாக நமக்கு அனுப்புகிறவர், நம்மளுக்கு சொல்கிறவர் அப்படிங்கிறது தான் நம்ம பாவ புண்ணிய கணக்கை சரி பார்க்குறவர் தான் இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறது. இந்த சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறதுக்கு மிக உகந்த நாள் தாங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாள். அது இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் செய்வோம். அன்னைக்கு முருக பகவானுக்கு ரொம்ப விசேஷம், சிவபெருமானுக்கு விசேஷம். அதுபோல் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் நமக்கு தெரியும். அதனால் இந்த முக்கியமான நாளில் நம்ம சித்திரகுப்தனை வழிபாடு செய்கிறதும், அவருக்கு உகந்த சில வழிபாட்டு முறைகள் நம்ம செய்கிறதுனாலையும் நம்ம வாழ்க்கை முறை நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வெள்ளிக்கிழமையில் வருது, சுக்கர வாரத்தில் வருது. இந்த சித்திரகுப்தன் அவதரித்த இந்த முக்கியமான நாளில், அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த சித்திரகுப்தன் தான் நம்மளோட வாழ்க்கை முறையை, நமக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறவர். பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து நமக்கு வழிகாட்டுறவர் அந்த சித்திரகுப்தன் தான். அதனால் அன்றைய தினத்தில் நம்ம செய்கிற வழிபாட்டு முறைகளும் பரிகாரங்களும் நமக்கு நல்ல ஒரு செல்வ மேம்பாட்டு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக அன்னைக்கு வெள்ளிக்கிழமையினால் இந்த முக்கியமான ஒரு வழிபாடு நம்ம அன்றைக்கி செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை தரம் மேம்படும், தன தானியங்கள் செய்கிறோம், நல்ல ஒரு தொழில் செய்கிறோம்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூஜையை இரவு தான் நீங்கள் செய்யணும். இரவு 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் எல்லாம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகலில் நல்லா 3/4 அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்க. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தாந்திரிக பொருள். இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த வெந்தயத்தில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் இரவில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். இதை வெந்தயத்து மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க. இந்த பச்சை கற்பூரம் எதுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப நறுமணம் மிகுந்தது. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஒரு பொருள் அப்படிங்கிறது இந்த பச்சை கற்பூரம். சாதாரண கற்பூரம் எடுக்காதீங்க, பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இது அகல் விளக்கில் வெந்தயத்தை வச்சு அது மேலே இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நிலவாசலுக்கு உள்ளே நீங்கள் வச்சுருங்க. இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும். இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமி நாளில், முழு சித்ரா பௌர்ணமி நாளில் பௌர்ணமி நிலவு முழுசாக தெரிகிற அந்த நாளில் இந்த தாந்திரிக வழிபாடை நம்ம செய்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை தரம் மேம்பட்டு நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வருவோம். நம்மளோட தொழில் ரொம்ப தொழில் எனக்கு ஓடவே இல்லை, தொழில் ரொம்ப முடங்கிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்ற நாளில் இந்த வெந்தய தாந்திரிக வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தொழில்முறை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இதை செய்யணுங்க. நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு நம்பிக்கையோடு அந்த இரவுக்குள்ளே நீங்கள் இரவுக்குள்ளே நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம். இல்லை சுக்கிர ஹோரை, அதாவது 8 to 9 சுக்கிர ஹோரையில் கூட நீங்கள் இந்த தாந்திரிக வழிபாடை செய்யலாம். அந்த அகல் விளக்கில் நீங்கள் அதை மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வெந்தயத்தையும் இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் நிலைக்கு உள்ளே வச்சுருங்க. நிலைக்கு உள்ளே தான் வைக்கணும், நிலைக்கு வெளியில் வச்சிடாதீங்க. இது வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நேர்மறை ஆற்றல் நம்ம வீடு தேடி நல்லா வருங்க. அதே போல் எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கும். தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வராது. நம்மளை பெரிய அளவில் நம்ம உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அவங்களோட எண்ணங்கள்லாம் அடிபட்டு போகும். இந்த வெந்தயத்தில் இந்த பச்சை கற்பூரம் மூலமாக அந்த கெட்ட எண்ணங்கள்லாம், அவங்களோட கெட்ட எண்ணங்கள்லாம் உள்ளே வராமல் அதெல்லாம் உங்களுக்கு அடிபட்டு போகும். அதனால் முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த தாந்திரிக வழிபாடு சிம்பிளாக ஒரு வழிபாடு தான். ஆனால் பலன் பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை இந்த சுக்கிர ஹோரை 8 to 9 இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஃபாலோ பண்ணாத நீங்கள் உடனே ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். நன்றி.